पूर्णमदमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम अथ योगानुशासनम्। பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 2வது பாகத்துக்கான சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். சம்மரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 சூத்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 31 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த யோகா அங்க அனுஷ்டானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8 அங்கங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த 8 அங்கங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியான, சமாதி, மொத்தம் 8 அங்கங்கள். இந்த 8 அங்கங்கள் எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது 28வது சூத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சொல்ல ஆரம்பிச்சது. யோக அங்க அனுஷ்டானாத் அசுத்தி க்ஷயே ஞான தீப்திர் விவேக ஆவிவேக கியாத்தே. ரொம்ப முக்கியமான சூத்திரம் இதுதான். அனுஷ்டானம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அஷ்டாங்கத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யோகாங்க அனுஷ்டானத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா ரஜோகுணமும் தமோகுணமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தத்தை மூடி மறைச்சு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சஞ்சலம் கொடுத்து மோகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதை உள்ள மாதிரி பார்க்க முடியாம தடுக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோக அங்க அனுஷ்டானாத் அசுத்தி க்ஷயே. யோக அங்க அனுஷ்டானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசுத்தின்னு சொல்லக்கூடிய ரஜோகுண தமோ குணங்களை நீக்குகிறது. அதனால என்ன நடக்கும்? சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா உத்கிருஷ்டமான தன்மையை அடையும், மேலோங்கிய தன்மையை அடையும். அதுதான் ஞான தீப்தி அப்படின்னு பேர். அந்த உத்கிருஷ்டமா சத்துவகுணம் ஆக 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 இந்த மனசு வந்து ஆடாம போகும். கூட வந்து அதுல இருக்கக்கூடிய மோகம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும், அழுக்கு. இது நீங்கின மாத்திரத்துல டிரான்ஸ்பரண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா மாறும். அப்படி டிரான்ஸ்பரண்டா ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தத்துவம் தெரிய ஆரம்பிச்சோம். எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அஷ்டாங்க அனுஷ்டானம் எது வரைக்கும் அப்படின்னா பரம் பிரசங்கியானம்னு சொல்லக்கூடிய நிலை வரைக்கும் நமக்கு தேவைப்படுது. அதுல என்ன கிடைக்குது அப்படின்னா நான் வேற, இந்த சித்தம் வேற அப்படின்னு இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ற, அனாத்மாவை ஆப்ஜெக்ட் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இந்த மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு ஆச்சாரியர் என்ன பண்ணார்? ஒவ்வொரு அங்கத்தையா சொல்ல ஆரம்பிச்சார். 29வது சூத்திரத்துல யமத்தை பத்தி பேசும்போது என்ன பண்ணார்? இதை வந்து பார்த்தீங்கன்னா 29ல அஷ்ட அங்கங்களை சொன்னார். 30ல வந்து பார்த்தீங்கன்னா யமத்தை வந்து லட்சணம் சொல்ல ஆரம்பிச்சார். அகிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம்னு சொல்லக்கூடிய 5 வந்து பார்த்தீங்கன்னா யமங்கள் அப்படின்னு பேர் சொல்லியாச்சு. இதுல சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யமங்களை பத்தி பேசும்போது மகாவிரதம் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சார். இந்த லோக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கும். விரதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கிழமையில, இந்த நாள்ல, இந்த தீர்த்தத்துல, இந்த தேசத்துல, இந்த காலத்துல நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம விரதம் எடுத்துக்கிறதுக்கு பேரு விரதம்னு பேர். இதே ஒரு யோகியா சமாதி அபியாசத்தை அனுஷ்டானம் பண்றான் அப்படின்னா, இப்ப நம்ம சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிருத்தியாசனத்துக்கு போறோம் அப்படின்னா இதை ஃபுல்லா அப்படியே அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்படியே அப்ளை பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், ஒரு 2 வருஷத்துக்கு மௌனமா இருந்தேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மௌனம். அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மௌனம் இருக்கும்போது நிறைய அற்புதமான காலம். என்ன காலம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல சொல்லப்பட்டது எல்லாத்தையும் பண்ணுவேன். க்ளோஸ் பண்ணிடுவேன், ரூமை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஒருவேளை ஃபுட் இருக்கும். ஒருவேளை ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் வந்துடும். உங்களுக்கு எந்த ஆடியோ வீடியோ எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவேன். வெறும் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஒர்க் மட்டும்தான் பண்ணுவேன். பண்ணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஒர்க்கு, அதுவும் உபனிஷத்து எல்லாத்தையும் டைப்பிங் பண்ணிட்டு இருப்பேன். ஜபம் பண்ணுவேன், வேற எதுவுமே பண்ண மாட்டோம். அப்போ அது மாதிரி பண்ணும்போது என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யமம் சொல்லக்கூடிய டோன்ட்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது உங்களுக்கு. அகிம்சையை 100% அகிம்சையை ஃபாலோ பண்ணுவோம். சத்தியம் மௌனமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தேவையே இருக்காது, பொய் பேசணும்னு அவசியம் இருக்காது. அஸ்தேயம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட பொருளையும் ஸ்டீலிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை, திருடணும்னு.
பிரம்மச்சரியத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆடியோ வீடியோ எதுவுமே, எந்த ஒரு மைத்துனமும், அஷ்டவித மைத்துனம் எதுவுமே இல்லாம இருக்கிறது. அபரிக்கிரகம்ன்ற எந்த ஒரு பொருளையும் சேர்த்துக்காம இருக்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மௌனமா ஏகாந்தத்துல இருந்தீங்கன்னாவே சித்தமாயிடும். சிம்பிளான லாஜிக். எங்கேயாவது ஏகாந்தத்துல இருந்துகிட்டு நான் வெளியில வரமாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, மினிமம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாவே இது எல்லா யமங்களும் உங்களுக்கு ஃபாலோ ஆயிடும். இதை வந்து பாத்தீங்கன்னா ஹோல் லைஃப் சமாதி வரைக்கும் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, எல்லா காலத்திலையும் இதே ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும், அதுக்கு பேர் மகாவிரதம்னு பேர். இப்ப நான் ஒரு நாள் மௌனமா இருப்பேன், மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா வரேன்னு வச்சுங்களேன், மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் 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 வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பொல்யூஷன் வந்து சேர ஆரம்பிச்சு, பேசி விவகாரம் பண்ண வேண்டியிருக்கும் போது அந்த விவகாரத்துல கொஞ்சம் கொஞ்சம் பொல்யூஷன் வந்து. அப்ப சமாதி அபியாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டாங்க யோக அனுஷ்டானமே என்னன்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 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 லீட் பண்றது எதுக்குன்னா சமாதி அபியாசம். சிரவண மனனம் முடிச்சதுக்கு பிறகு ஒருத்தன் முழுசா வந்து பாத்தீங்கன்னா மௌனி பவேத் அப்படின்னு மந்திரம் இருக்கு. பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசி, பாண்டித்யம் ச பால்யம் ச நிர்வித்ய அத மௌனி பவேத் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. மௌனம் ச நிர்வித்ய அத பிராமணாகா. அந்த நிதித்தியாசனம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா மௌனம் தான். வாக்கு மௌனம், மனோ மௌனம் எல்லாத்தையும் கொண்டு வர்றது. அதுல இந்த யமங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோவா நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். நம்ம வந்து தனித்தனியா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னைக்காவது லீவ் வரும், இப்ப பாருங்க அடுத்த லீவ் 3 நாள் வருதா, அப்ப 3 நாள் லீவ் வரும்போது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இருந்து பாருங்க, இந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் ஈஸியா நடந்துடும். மௌனத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ காரியங்களை, ஏகாந்தம் மௌனம் ரெண்டு இருக்கணும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா விவேக சூடாமணியில ஒரு ஸ்லோகம் முக்கியமானது இருக்கு, யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிக்கிரகன்னு. வாங் நிரோதம் பண்ணினீங்கன்னா என்ன ஆயிடும், நிறைய லாபங்கள் கிடைக்கும். சத்தியம் பேசணும்னு, பொய் பேசணும்னு அவசியம் இருக்காது, சத்தியம் இயல்பாக வந்துடும். காசிப் இருக்காது, மனச்சஞ்சலம் இருக்காது. அபரிக்கிரகம்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு பொருளையும் கிரகணம் பண்ணாம மெயின்டெனன்ஸ் ஜீரோவா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வாங் நிரோத அபரிக்கிரக என்ன, நிரீஷாச்ச நிரீகாச்ச, நிரீஷான ஆசை இல்லாம இருக்கிறது, நிரீகா அப்படின்னா எந்த ஒரு சேஷ்டையும் இல்லாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆசனத்துல வந்துடும், ஆசனத்துல வந்து பாத்தீங்கன்னா சேஷ்டை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறது ஆசனத்துக்கு வந்துடும். அப்புறம் நிரீஷாச்ச நிரீகாச்ச நித்தியம் ஏகாந்தசீலதா, எப்பவுமே தனிச்சே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பலம் கிடைக்கும். தனிச்சு நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பலம். அப்ப ஒரு நாள் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூமை பூட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த யமங்கள் நியமங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே சித்தி ஆயிடும். அப்ப தெரியும் வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தத்துக்கும் மௌனத்துக்கும் என்ன வேல்யூ அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம்னு சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 30வது சூத்திரத்துல நியமத்தை பத்தி பேச ஆரம்பிச்சார். அஹிம்சா சத்திய பரிச்ச யம 32ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியமங்களை பேச ஆரம்பிச்சார். சௌச்சம் சந்தோஷ, இன்னைக்கு பாட்டம் எங்கிருந்துன்னு ஆரம்பிக்கிறேன். 32வது சூத்திரத்துல நியமங்களை பத்தி சொல்றாரு. டூஸ் என்னெல்லாம் பண்ணணும், சௌச்ச சந்தோஷ தபஸ்வாத்யாயேஸ்வர பிரணிதானானி நியமாஹா. சௌச்சம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாஹ்ய சுத்தம், ஆந்தர சுத்தம் ரெண்டு. வெளியில சுத்தமா இருக்கிறது, மனசை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வச்சுக்கிறது, ரெண்டு விதமான சுத்தங்கள். சந்தோஷம்ன்றதுக்கு அர்த்தம் அலம் புத்தின்னு பேரு, போதும் என்ற எண்ணம். போதும் என்ற எண்ணம் இருக்கு அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே நேரத்துல வந்து போதாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு அடைஞ்சாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம்ன்றதுக்கு அர்த்தமே அலம் பிரத்யா அப்படின்னு பேரு, போதும் என்ற எண்ணம், இவ்வளவுதான். இதுக்கப்புறம் தபஸ் வந்து என்னது அப்படின்னா இந்திரியங்களையும் மனதையும் வந்து பாத்தீங்கன்னா வருத்துதல். தப அப்படின்றதுக்கு அர்த்தம் சந்தாபின்னு ஒரு தாத்து, சந்தாபின்னு டு ஃப்ரைன்னு அர்த்தம். கத்திரிக்காய் எடுத்து கடாயில வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில கிடைக்கிற கத்திரிக்காய் எடுத்து கடாயில போட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ஃப்ரை பேன்ல போட்டோன்னா சட 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 சடன்னு சத்தம் வருமா, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு இந்திரிய விஷயங்களை கொடுக்கல அப்படின்னா, ஏகாதசி விரதம் இருத்தோன்னா முதல் வேலை சாப்பிட கொடுக்கல அப்படின்னா தலைவலி வந்துடும், முதல் காரியம் தலைவலி வந்துடும். அப்ப என்ன அர்த்தம், ஃப்ரை பேன்ல கத்திரிக்காய் போட்ட மாதிரி அந்தந்த வேலைக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க விஷயங்களை வந்து கொடுக்காம, இந்திரியங்களுக்கு கொடுக்காம, மனசுக்கு கொடுக்காம இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் தபஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நார்த் இந்தியாவில சாதுக்கள்கிட்ட சொல்லுவாங்க, சாது ஹேத்தோ மன்கோ மாறும் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா
சாதுவா ஆகணும் அப்படின்னா, சாதுவா இருக்கணும் அப்படின்னா மனசு சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது. மனசு என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், அங்க போகணும் போக மாட்டேன், இதை கேட்கணும் இதை கேட்க மாட்டேன், இதை பார்க்கணும் இதை பார்க்க மாட்டேன், இதை சாப்பிடணும் சாப்பிட மாட்டேன், படுக்கணும் படுக்க மாட்டேன், தூங்கணும் தூங்க மாட்டேன், இது மாதிரி எல்லாத்துக்கும் மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், மனசு சொல்றது எல்லாத்தையும் மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுதான் தபஸ். அப்ப அடம் பிடிக்குமா மனசு? அவன் அடம் பிடிக்கும். அப்ப அந்த அடம் பிடிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா தபஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வலுக்கட்டாயமா இந்திரியங்களை வருத்துத. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொல்றாரு சுவாத்தியாயம் அப்படின்றது. 2 அர்த்தம் நம்ம சொல்லியிருக்கோம். சுவாத்தியாயம் மோட்ச கிரந்த அத்தியனம். மோட்ச கிரந்தங்களை வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் பண்றதுக்கு பேரு சுவாத்தியாயம். அதே முடிவுல வந்து நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓம் இத்யேவம் தியாயத ஆத்மானம், ஓம் என்று அந்த ஆத்மாவை தியானிக்கிறது. அப்போ இந்த 3த்துக்குமே பேரு என்ன பேரு அப்படின்னா சுவாத்தியாயம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் ஈஸ்வர பிடிதானம்ன்றதுக்கு அர்த்தம் 3 அர்த்தம் சொல்றோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கர்ம பல தியாகம், இன்னொன்னு கர்ம தியாகம், அப்புறம் 3வது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானம் சொல்லக்கூடிய ஓங்காரத்தை ஜபிக்கிறது. அப்போ ஓங்கார ஜபம் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்திலையும் வந்துடும், அப்புறம் கர்மயோகத்தை இந்த ஈஸ்வர பிரணிதானத்திலையும் வந்துடும், 2த்துலையுமே வந்துடும். ஆனா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், சுவாத்தியாயத்தை மோட்ச கிரந்த அத்தியனத்தை சேர்த்துக்கிறோம் ஓங்காரத்தோட. இதே ஈஸ்வர பிரணிதானத்துல என்ன பண்றோம், ஓங்கார ஜபத்தோட கர்மத்தையும் கர்ம பலன்களையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றது. இதை வச்சுக்கோ. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நியமங்கள்னு சொல்லக்கூடியதா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் 33வது சூத்திரம் சொல்றார். ரொம்ப முக்கியமான சூத்திரம். விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம், விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம் ரொம்ப முக்கியமானது. விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் பிரதம பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா 9 சாதனைகள் 7 சாதனைகள் சொல்லப்பட்டுச்சு முதல் பாதத்துல. அந்த முதல் பாதத்துல சொன்ன 7 சாதனைகள் சமாதிக்கான சாதனைகள்ல என்னெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆரம்பிக்கும் 23வது சூத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கும். போன பாதத்துல முதல் பாதத்துல 22ல ஈஸ்வர பிரணிதானா துவா அப்படின்னு இன்னைக்கு காலையில பக்திக்கு வந்ததுன்னு போயிட்டு இருக்கு. ஈஸ்வர பிரணிதானம் தான் இருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 23ல இருந்து 32வது சூத்திரம் வரைக்கும் 32வது சூத்திரம் வரைக்கும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, முதல் பாதத்துல ஈஸ்வர பிரணிதானம்னாவே ஓங்கார அபியாசம் தான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுச்சு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 23ல இருந்து 32 சூத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 10 சூத்திரங்கள் ஓங்கார சாதனை. அதுக்கப்புறம் 2வது சாதனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயாம் சுகதுக்க புண்ணியா புண்ணிய விஷயானாம் பாவனாத சித்த பிரசாதனம் அப்படின்னு 33வது சூத்திரம் சொல்லுச்சு. பிரதிபக்ஷ பாவனம் முக்கியமானது. அந்த பிரதிபக்ஷ பாவனம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயாம் சொல்லுச்சு. அதே விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனைய இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா 33ல சொல்லுது. அங்கேயும் 33, இங்கேயும் 33. பாத்தீங்க, 2த்துலயும் ஒரே நம்பர் தான். 1வது பாதம் 33, இங்க 2வது பாதம் 33. அங்க பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உத்தம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயாம் பண்றது மூலமா சமாதியவே சொல்லிச்சு. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அதை வந்து நான் பண்ணியிருக்கேன் சாதனைகளை சொல்லும் போது அது ஒரு பேஸ் கோட்டிங்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது மைத்திரி கருணா முதித்தா உபேக்ஷாயாம வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட சாதனையா வச்சுக்காம என்ன பண்ணணும் அப்படின்னா எதிர்மறை சிந்தனை. பிரதிபக்ஷ பாவனைக்கு அர்த்தம் என்னது, எதிர்மறையான சிந்தனை பண்றது. அந்த எதிர்மறையான சிந்தனை பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதிபக்ஷ பாவனம் பண்ணும்போது சித்த பிரசாதனம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும் அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா பாவனையோட விசேஷத்துல சொல்லியிருக்கேன். அது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விதர்க்கம்னு சொல்லக்கூடிய, விதர்க்கம்னா என்ன அப்படின்னா யமம் நியமம், இந்த 2த்துக்கும் ஆப்போசிட்டா எப்பெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் வருமோ, யமத்துக்கு ஆப்போசிட்டா நியமத்துக்கு ஆப்போசிட்டா. யமத்துக்கு ஆப்போசிட்டா என்ன சுவாமி வரும் அப்படின்னு கேட்டா, யமம் என்ன பார்த்தோம், அஹிம்சா. நான் எங்கேயாவது ஹிம்சை பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரும்போது, பொய் பேசணும்னு எண்ணம் வரும்போது, அதே மாதிரி அஸ்தேயம் யாரோட பொருளையாவது அபகரணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் வரும்போது,
பிரம்மச்சரியத்துக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா அஷ்டவித மைத்துனங்கள் ஏதாவது ஒரு எண்ணம் வரும்போது, அப்புறம் அபரிக்கிரகம் பரிக்கிரகத்துல ஒரு எண்ணம் வரும்போது, இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு எண்ணம் வரும்போது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குளிக்க வேணாமே, சௌச்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சௌச்சத்துக்கு ஆப்போசிட்டா வந்து அசுத்தமா இருக்கலாம், குளிக்க வேணாம் இது பண்ண வேணாம் அப்படின்னு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அழுக்கா இருக்கும்போது, மனசுல அழுக்கு வரும்போது, அதுக்கப்புறம் சந்தோஷத்துக்கு ஆப்போசிட்டா வந்து துக்கம் வரும்போது, போதுன்ற எண்ணம் இல்லாம வேணும் வேணுன்ற எண்ணம் வரும்போது, தபஸுக்கு ஆப்போசிட்டா போகத்துல வந்து தாட்ல வந்து வரும்போது, சுவாத்தியாயத்தை எப்பெல்லாம் மிஸ் பண்றோமோ அப்பெல்லாம், ஓங்கார ஜபத்தை எப்பெல்லாம் மிஸ் பண்றோமோ அப்பெல்லாம், கர்ம பலன்களை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணாம எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு எப்பெல்லாம் கர்மம் பண்றோமோ அப்பெல்லாம், கர்மத்தையே வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றேன்னு எப்பெல்லாம் எனக்கு அகங்காரம் தோணுதோ அப்பெல்லாம், இது மாதிரி 5 விஷயங்கள் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விதர்க்கம்னு பேரு. அதாவது யமத்துக்கு நியமத்துக்கு ஆப்போசிட்டா நமக்கு என்னெல்லாம் தாட்ஸ் வருமோ அந்த தாட் எல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதனை பாதம் செய்வதற்கு, அதனை நீக்குவதற்கு பிரதிபக்ஷ பாவனம், பிரதிபக்ஷ பாவனம்னு சொல்லக்கூடிய எதிர்மறையான சிந்தனையை பண்ணணும். எதிர்மறை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கருட புராணத்தை எடுத்து வச்சுக்கணும், வேற எதுவும் இல்லை. கருட புராணத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு போய் பேசுனா இந்த தண்டனை, இன்னொருத்தர் வஸ்துவை எடுத்தா இந்த தண்டனை, நரக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும், இதா பிறக்கணும் அதா பிறக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கருட புராணத்துல கர்மா தியரி எல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாத்தையும் எடுத்து வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் டச் பண்ணும் போதே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், அந்த பனிஷ்மெண்ட் ஞாபகத்துக்கு வரணும். அப்படி ஞாபகத்துக்கு வரும்போது அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த யம நியமங்களை வந்து நல்லபடியா ஃபாலோ பண்ண முடியும், அதுக்கு எதிரான விஷயங்களை பாதம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இது எத்தனை வெரைட்டியா சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது 81 வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா அகிம்சை முதலியவைகள் 81 வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் பிரிக்குது. எப்படி 34வது சூத்திரம் சொல்லுது, விதர்க்கா ஹிம்சா தயா கிருதகாரித அனுமோதிதாக கிருதகாரித அதிமாத்ராக துக்க அஜ்ஞான அனந்தபலா இதி பிரதிபக்ஷ பாவனம். விதர்க்கான என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா விதர்க்கான்றதுக்கு அர்த்தம் ஆப்போசிட்னு அர்த்தம், யம நியமங்களுக்கு எதிரானவை. ஆச்சாரியரே லட்சணம் சொல்றார், ஹிம்சாதயகன் போட்டார். அஹிம்சைக்கு ஆப்போசிட்டு, அசத்தியத்துக்கு ஆப்போசிட்டு, அதெல்லாம் வரிசையா வருது இல்லை, சத்தியத்துக்கு ஆப்போசிட்டு, இதெல்லாம் யமத்துக்கு ஆப்போசிட் 5, நியமத்துக்கு ஆப்போசிட் 5. அதுதான் ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், விதர்க்காக ஹிம்சாதயக, ஹிம்சை முதலியவைகள் வந்து பார்த்தீங்கன்னா விதர்க்கங்கள் அப்படின்னு பேர். நான் அது வந்து டெய்லி அப்ளை பண்ணுறேன். நான் என்ன பண்ணுவேன், படுத்திருக்கு பக்கியில் ஏதாவது எறும்பு வந்து மேலே மிக்கும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அதை கொல்லணும் தான் வந்து எடுத்து இது பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோ இதை கொல்லக்கூடாதே, நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரன் எங்கே இருக்கார், ஈஸ்வர சர்வபூத்தானா மிருதேசே அர்ஜுன திஷ்டதி, உங்களுக்கு திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கேன்ல, அகம் ஆத்மா குடா கேசக, நான் தான் எல்லா ஜீவராசியும் ஆத்மாவா இருக்கேன், ஹிருதயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இப்போ உங்களுக்கு சொல்லி 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 நான் என்ன பண்ணிட்டேன், மனசுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ என்ன பண்ணுறது, சின்ன குட்டி எறும்பா இருந்தால் கூட கையிலேயே எடுக்க முடியாத அளவு இருந்தாலும் கூட கொண்டுட்டு போய் சேஃபாக எங்கேயாவது லேண்டு பண்ண வச்சுட்டு வந்துடும். சில சமயம் அது மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதையோ ஒன்று பிடிச்சி கொண்டு போய் விடும்போது விடும்போது செத்து போச்சு. என்ன பண்ணுவீங்க? ஆனால் இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது சாகடிக்கணும்னு இன்டென்ஷன் இல்லை, அதை காப்பாற்றணும் சேவ் பண்ணணும்னு. ஆனால் சேவ் பண்ணணும்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா செத்து போச்சு. அவ்வளோ சாஃப்டானது, அது என்ன பண்ண முடியும் கருப்பெரும்போது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எந்த காரியம் பண்ணும் போதும் ஒரு தாட்டு வரணும், ஐயோ உள்ள ஈஸ்வரன் இருக்கா, நான் இதை கொன்னேன் அப்படின்னா எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விதர்க்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதர்க்கம்ன்றதுக்கு அர்த்தம் ஹிம்சாதேக, அதுக்கு பிரதிபக்ஷ பாவனை பண்ணணும். அந்த ஹிம்சைகள்லாம் எத்தனை விதமாக பண்ணப்படுது அப்படின்னு கேட்கும்போது ஹிம்சை முதலியவைகள் கிருத காரித்த அனுமோதித்தாக முதல்ல 3 பிரிவா பிரியும். டைரக்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் செய்யப்பட்ட ஹிம்சை முதலியவைகள்,
இதுக்கு பேரு கிருத்தம்னு பேர், என்னால் செய்யப்பட்டது. அப்புறம் காரித்தன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் நேரடியா பண்ணாம வந்து ஆளை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு நான் வந்து இன்னொருத்தரை ஏவி பண்ண வைக்கிறேன். அதுக்கு பேரு காரித்த ஹிம்சாதையக, இம்சைகள் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூலிப்படையெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, இங்க நிறைய பேர் அப்படித்தானே, திருவண்ணாமலையில நிறைய பேர் இருக்காங்க கூலிப்படைகள், எல்லா ஊர்லயும் இருக்காங்க. சென்னையில போய் ஒரு மர்டர் பண்ணிட்டு வந்துருவோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாயா இருப்பான். அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணுவாங்க, என்னன்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் தரேன், 25 லட்சம் தரேன், அவனை கொன்று அப்படின்னு. அப்ப டைரக்டா பண்ணாம ஆளை வச்சு பண்றதுக்கு பேரு காரித்தம் அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் வந்து காரித்த ஹிம்சாதிய. அதுக்கப்புறம் வந்து அனுமோதித்தாக அப்படின்னு என்ன அர்த்தம், நானும் பண்ண மாட்டேன், மற்றவங்களை வச்சும் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு எபிலிட்டி இருக்காது, சாமர்த்தியம் இருக்காது. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பேன், எவன்டா எவனாவது போட்டு அவனை அடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. யாரையோ அடிப்பாங்க, நல்லா போடு நல்லா போடு, அடி அடி நல்லா அடி. நான் இதைதான் விரும்பினேன், இந்த நாளை வந்து நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன், நல்லா அடிங்க நல்லா அடிங்க அப்படின்னு அனுமோதனம் பண்றேன். இந்த 3 வெரைட்டியா ஒன்னு எடுத்துங்க, ஹிம்சா இந்த 3 வெரைட்டியா பிரியுது. இதே மாதிரி எல்லாமே ஹிம்சா முதல்ல 3 வெரைட்டி, கிருத காரித்த அனுமோதன, செய்யப்பட்டது, மற்றவர்களை வச்சு செய்விக்கப்பட்டது, அப்புறம் அனுமோதனம் பண்றது, அனுமதிக்கிறது, இந்த 3. அப்புறம் எதுக்காக பண்றோம் சுவாமி அப்படின்னா ரீசன் இருக்குல்ல, அந்த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா 3 வெரைட்டியான ரீசன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லோபம். லோபம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது, கிரீடினஸ், நல்ல பேராசை. ஏதோ ஒண்ணு நான் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஆசை இருக்கு, பேராசை இருக்கு, லோப. குரோத, குரோத அப்படின்னா கோபம் இருக்கு, கோபத்தினால பண்றது. அதுக்கப்புறம் மோக, மோக அப்படின்னா அஜ்ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா நான் இதை பண்ணா இது எனக்கு புண்ணியம் தரும், பாப்பம், அவன் கெட்டவன், அவனை நாசம் பண்ணா இந்த இந்த சிவப்பு எறும்பு இருக்குல்ல, ஒரு எறும்பு இருக்கு இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார வந்துடும், இந்த வில்வ மரம் இருக்கு அதுக்கு முன்னாடி, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு வந்துடும், சுள்ளெரும்புன்னு நம்ம சொல்லுவோமா, அது ஒண்ணு பெருசு இதா இருக்கும், சிவப்பா இருக்கும். அது என்ன ஆசிட்டை வச்சிருக்கு தெரியுங்களா, ஒரு பஞ்சு பண்ணுச்சுன்னா அந்த இடமே வீங்கி போயிடுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்குள்ளார கோவம் வருது, இந்த எறும்பு மற்றவங்க எல்லாம் கடிக்கக்கூடாது, அதுக்காக என்ன பண்ணலாம், அது சாகடிச்சிடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாகடிக்கிறது. சாகடிச்சுட்டு அதுக்கு ஒரு என்ன பண்றது, அப்ப நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கெட்ட எறும்பு, அதை சாகடிச்சதுனால எனக்கு ஒன்றும் பாப்பம்லாம் வராது, எனக்கு புண்ணியம் தான் வரும். ஏன் அப்படின்னா மற்றவங்களை கடிக்காதுல்ல. அது கொசுவை வந்து அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஏன் கொசுவை அடிச்சிங்க அப்படின்னா, கொசுவை வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்களை கடிக்கும்ல, அப்ப அது என்ன பண்றது, அதை மர்டர் பண்ணிடுவோம் அது மாதிரி பண்றது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா தப்பா மோகமா டிசைட் பண்றது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோகப்பூர்வம். அப்போ ஆசையினால, அப்புறம் கோபத்தினால, அதுக்கப்புறம் மோகத்தினால, இந்த 3 நாளையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இம்சை முதலியவைகளை பண்றோம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமா அப்ளை பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சமா அப்ளை பண்றது என்னது, மிருது அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப லைட்டா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றது ஹிம்சைய. யாரையாவது வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா சின்ன வார்த்தை போ அப்படின்ட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிருது. மத்திய அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தட்டுறது வந்து பாத்தீங்கன்னா வலிக்கிற மாதிரி ஒரு கிள்ளிட்டு போறது. கிள்ளிட்டு போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடி லைட் அப்படி தட்டிட்டு போனீங்கன்னா மிருது, நல்லா பிடிச்சி கிள்ளுனீங்க அப்படின்னா மத்தியமம், போட்டு அடி ரத்தம் வர மாதிரி எதையா பண்ணீங்க அப்படின்னா தீவிரம். அதான் இங்க சொல்ற அதிமாத்திரன்னு பேர், தீவிரத்துக்கு இன்னொரு பேர் அதிமாத்திர. அப்போ ஒன்னு அப்ளை பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா 3 விதமா அப்ளை பண்றோம். இதனால என்ன உண்டாகும் சுவாமி அப்படின்னா 3 என்னது, கிருத காரித்த அனுமோதித்தா இன்ட்டு லோப குரோத மோகம். 3 எவ்வளோ, 9. 9 3 வந்து பாத்தீங்கன்னா 27. இந்த 27 வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா 27 வெரைட்டியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா துக்க ஞான அனந்த பலா. இது துக்க ஞான அனந்த பலா அப்படின்னா என்ன அர்த்தம், துக்க பலன், அனந்த பலன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தோட கூடியது, நம்மளை திரும்ப 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 அநேக ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அஜ்ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா மூடப்பட்ட ஜென்மங்கள் நிறைய உண்டாகும். அதுல எல்லா ஜென்மத்திலையும் நம்ம துக்கத்தை அனுபவிப்போம். எத்தனை பிறவி சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனந்த பிறவிகள் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா பிரதிபக்ஷ பாவனை சுவாமி பண்ணணும். சுவாமி இதுல 3 தானே சுவாமி சொல்லியிருக்கு, மொத்தம் எத்தனை ஆச்சு, 3 3 3 3 × 3 × 3 மொத்தம் 27 தானே வரும். அப்ப 27 × 3 போடணும், அப்பதான் 81 வெரைட்டி ஆகும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 20வது சூத்திரமா போன பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20வது சூத்திரம் ஒன்று படிச்சிருக்கோம். 21, 22 ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியா வந்துடும். தீவிர சம்வேகானா ஆசன்னகன்னு ஒரு இது 2 விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டா மிருது மத்திய அதிமாத்திரத்வா தத்தோபி விசேஷக அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்த்தோம். நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமாத்திரம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்தியமா பண்றது, மிருதுவா பண்றது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா பண்ற இது அதிமாத்திரமா பண்றது, இது அப்ளை பண்றது. சாதனம் இருக்குல்ல ஒண்ணு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா சாதனங்கள் இருக்குல்ல, அந்த சாதனங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருது சாதனம், மத்தியம சாதனம், தீவிர சாதனம் அப்படின்னு 3 சாதனங்கள். கையால அடிக்கிறது மிருது, கையால் அடிக்கிற சாதனம். அதே நேரத்தில் ஒரு கட்டையை வச்சு அடிச்சிங்க அப்படின்னா மத்தியமம், அதே ஒரு கத்தி அடிச்சு வெட்டினீங்க அப்படின்னா அருவாள் எடுத்து வெட்டினீங்க அப்படின்னா தீவிரம். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மிருது மத்திய அதிமாத்திராகன்றதோட சேர்த்து என்ன பண்ணும், மிருது மத்திய தீவிர அப்படின்ற 3த்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டீங்கன்னா 81 வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சை முதலியவைகள் 81 வெரைட்டியா மாறும். அந்த 81 வெரைட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும்? ஒரே ஒரு பலன் தான். ஹிம்சை முதலியவைகளுக்கு பலன் துக்கம். சிம்பிள். நான் ஒரு எறும்பை கொன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அதை கொன்னதுக்கான இது வந்து நான் அனுபவிச்ச வேண்டியிருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானம் கூடவே என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். அந்த பிறவிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அஜ்ஞானத்தினால் சூழப்பட்டதா இருக்கும், இக்னோரன்ஸோட இருப்போம். சரி, அது எத்தனை பலன் சுவாமி இருக்கும், எத்தனை ஜென்மம் கொடுக்கும்? அனந்த ஜென்மங்களை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடியதா இந்த ஹிம்சைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்து கருட புராணத்தை படிச்சு ஒத்த பனைமரமா பிறந்துருவீங்க ஜி அப்படின்னு. ஐயோ, ஒத்த பனைமரமா பிறந்து என்ன பண்றது பாவம். நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வைல்டு அனிமல்ஸை பத்தின நிறைய டாக்குமெண்ட்ரி அது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா. இது ஒவ்வொரு ஜீவராசியும் சர்வைவல் பண்றதுக்கு என்ன கஷ்டப்படுது. எல்லாத்தையும் பார்த்து இதுதான் ஜென்மம் அப்படின்னு டெய்லி நான் பாக்குறேன். ரோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ தரித்திரம் மகா தரித்திரம். ஒரு பாட்டி வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல உட்கார்ந்துருக்கு. வயசு வந்து பாத்தீங்கன்னா 85-90 வயசு இருக்கும். பாவமா இருக்கு. ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்து அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கையெடுத்து கொடுக்கும். எனக்கு அப்படியே கூச்சமா போச்சு. நம்மளால வேற எதுவும் பண்ண முடியும். கூட்டு வந்து வீட்லயே வச்சுக்க முடியும், என்னால சேவையா பண்ண முடியும். ஆசிரமம் தான் கட்டணும், அனாத ஆசிரமம் தான் கட்டணும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன துக்கம்னு. ஒரு 80-90 வயசுல இருக்க ஒரு பாட்டி வந்து யாருமே ஆள் இல்லாம, சாப்பிட்றதுக்கு சாப்பாடோ, ஒதுங்கிறதுக்கு இடமோ, போட்டுக்கிறதுக்கு துணியோ, யாரும் அரவணைச்சு நல்லா பேசுறதுக்கு ஒரு ஆளும் கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியாது. ஒரு 2 குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா தெருவா ஒரு அம்மா இழுத்துட்டு அலையுது. 2 குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ் கிடைக்கல, நல்ல ஃபுட்டு கிடைக்கல, நல்ல எஜுகேஷன் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, ஒரு வீடு இல்லை. அந்த அம்மா பேக் மாதிரி இருக்கு. பேக் மாதிரி இல்லை, பேக்கு 100% பாத்தீங்கன்னா மரக்கலண்டு. அந்த குழந்தைங்களை பார்த்தா கஷ்டமா இருக்கு. ஐயோ, இதுங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு. எத்தனை பேர் கை இல்லை, 2 கை இல்லை. ஒருத்தருக்கு 2 கை இல்லைன்னா என்னங்க விவகாரம் பண்ண முடியும்? ரொம்ப ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டீ சாப்பிட்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கடையில வந்து ஒதுங்குறாரு. ஒருத்தர் வந்து திட்டுறாரு, போ அந்த பக்கம் அப்படின்னு மிரட்டுறாரு. இன்னைக்கு காலைல வரும்போது பாக்குறேன் ஒரு 4-5 ஸ்திரீகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குப்பை எடுக்கிற கவர்மெண்டோட இது இருக்குல்ல, முனிசிபாலிட்டியோட அந்த வண்டியில நாங்க சாமி கும்பிட்டா எனக்கு சாமி ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, ஸ்மெல்லு தான் வருது ஞாபகம். ஏன் அப்படின்னா அவ்வளோ ஸ்மெல். அந்த பேட் ஸ்மெல்ல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஒரு 4-5 அம்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, எடுத்து போட்டு எல்லாம் பண்ணி. ஐயோ, எனக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி அந்த அம்மாங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. முகம்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பாக்குறதுக்கே ரொம்ப துக்கமா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் அவ்வளவு துக்கத்துல இருக்காங்க. சந்தோஷமாவா இருக்க முடியும்? ஊர்ல இருக்க குப்பையெல்லாம் ஒரே ஸ்மெல்லு. அந்த குப்பையெல்லாம் லாரியில எடுத்து போட்டு அதை கொண்டு போய் அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தா ஒருத்தருக்கு சந்தோஷம் கிடைக்குமா? முகம்லாம் இறுகி போய் வந்து பாத்தீங்கன்னா துக்கியா இருக்காங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால ஏதோ முடிஞ்சது பண்ணிட்டு வரோம். ஆனா வந்து பிறவியை மாற்ற முடியுமா? முடியாது. அப்ப எத்தனை பிறவிகள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கு. ஒத்த கால் இல்லாத எறும்பு தெரியுமா உங்களுக்கு? நான் பார்த்துருக்கேன். ஃப்ரண்ட்ல இருக்க காலுக்கு எறும்புக்கு ஒத்த கால் இல்லை, நாய்க்கு ஒத்த கால் இல்லை.
இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா குரங்குக்கு வந்து கைத்தானே தொங்கிட்டு தானே போகணும். ஒத்த கை இல்லாத குரங்கு, ரெண்டு குரங்கு, இப்ப 2 குட்டிங்க குரங்கு இருக்கு என் பக்கத்துல. ஒரு குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா ஏதோ அடிபட்டு இருக்கு. இன்னொரு குரங்கு ட்வின்ஸ், அதுல இன்னொரு குரங்கு லெப்ட்ல நாங்க பழம் கொடுக்கும் போதே ரைட்டா லெப்டான்னு பார்த்துதான் கொடுக்கறது. அதுல ஒன்னு ஸ்மார்ட் இல்லை, ஒண்ணுக்கு எல்லாம் கிடைக்குது. நானும் ஒரு 2-3 வாட்டி என்ன பண்ணுவேன், பழத்தை வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது பக்கத்திலேயே வரவே வராது. ஏன் அப்படின்னா பயம், எதை பார்த்தாலும் பயம். நான் அப்ப என்ன நினைக்கிறது, முந்தின ஏதோ ஒரு ஜென்மத்துல என்ன பண்ணிருக்கேன், மற்றவங்களை எல்லாத்தையும் பயப்படுத்திருக்கு. அந்த பயப்படுத்துறதுனால இந்த ஜென்மம் பயப்படுற ஜென்மமா அமைஞ்சிருக்கு. நம்ம ஃபுட்டு கொடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து வாங்குறது கூட அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தைரியம் இல்லை. இன்னொரு குரங்கு அதே மாதிரி ட்வின்ஸா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா வந்து வாங்கிட்டு போயிடுது. ஆச்சரியமா இருக்கு. அதோட ஃபுட்டெல்லாம் இது வாங்கிட்டு போயிடும் தைரியமா. இப்போ ஒவ்வொரு ஜீவராசியும் நம்ம பார்க்க நமக்குள்ளார என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மத்தோட பலன் இந்த மாதிரி, இந்த கர்மத்தோட பலன் இந்த மாதிரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பிரதிபக்ஷ பாவனம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனம் செய்ய வேண்டும். 81 விதமான ஹிம்சைகள், அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனை செய்ய வேண்டும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 35வது என்னது சூத்திரம், அஹிம்சா. ஒவ்வொன்றுத்தையா வந்து பாத்தீங்க அப்படின்னா பலன் சொல்ல ஆரம்பிக்குது. மொத்தம் யமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா யமத்துல 5, நியமத்துல 5, ஒவ்வொன்றும் சித்தி ஆச்சுன்னா என்ன பலன் கிடைக்கும். 35வது சூத்திரம், அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதௌ வைரத்யாக. அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதௌ வைரத்யாக. அஹிம்சா பிரதிஷ்டாயாம், அஹிம்சை வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்ற நிலையில் ஒருத்தருக்கு 81 விதமான இம்சைகளும் பண்ணாம ஒருத்தர் நிக்கிறார் அப்படின்னா 81 விதமான ஹிம்சையும் பண்ணக்கூடாது. மகாவிரதம், அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், மகாவிரதம். அந்த மகாவிரதத்துல ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ் ஆனார்னா தத் சந்நிதவ், அவரோட சாநித்தியத்துல. புத்தாவெல்லாம் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா 12 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோ இருக்குமா. அவருக்குள்ள அவர் டிராவல் பண்ற இடத்துல வந்து ஜீவராசிகள்லாம் அப்படியே சாந்தமாகும். அந்த அளவுக்கு அவர் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கார் அஹிம்சையில. அப்ப 81 வெரைட்டியா இருக்கக்கூடிய ஹிம்சைகளையும் ஒருத்தர் தவிர்த்துட்டு இருந்தார்னா அவரோட சாநித்தியத்துல சந்நிதவ் வைரத்யாக அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஜீவராசிகள், பரஸ்பரம் குரோதத்தன்மையை உடைய ஜீவராசிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா குரோதத்தன்மையை விட்டுட்டு, வைரத்யாக அப்படின்னா எதிரி பாவத்தை விட்டுட்டு ஒன்னோட ஒண்ணு ஸ்நேகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து 35க்கு அப்புறம் 36 அஹிம்சைக்கு ஆப்போசிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொய் பேசாம இருந்தீங்கன்னா சத்தியம், அதுல எஸ்டாப்ளிஷ் ஆன என்ன 36வது சூத்திரம், சத்திய பிரதிஷ்டாயாம் கிரியாபலாஸ்ரயத்வம். சத்திய பிரதிஷ்டாயாம் கிரியாபலாஸ்ரயத்வம். சத்திய பிரதிஷ்டாயாம், சத்தியம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா பொய் பேசாமை. 81 விதமா வந்து பாத்தீங்கன்னா பொய் பேசாமை. நான் நிறைய பொய் பேசுவோங்க சின்ன வயசுல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் சித்தி ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஸ்கூல் படிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் லீவ் வேணுமோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறது வீட்டுக்கு. வீட்டிலலாம் வந்து அப்பாவிட்டையும் அம்மாட்டையும் அவ்வளோ போய் பேசுவோம். போய் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல போய் நான் திருடிருக்கேன்னா அந்த இடத்துல கையிலலாம் பணம் இருக்கும். 4-5 பேர் போவோம். ஒரு பால் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் பேசுவாங்க, விலை பேசுவாங்க, இந்த பால் எவ்வளோ அப்படின்னு. நாங்க ஒரு பால் எடுத்து பாக்கெட்ல போட்டு வந்துடுவோம். இது மாதிரி எவ்வளவு சின்ன வயசுல விளையாட்டா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு திருடி இருக்கும். அதே மாதிரி கொல்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியவே தெரியாது, யாரும் சொல்லி கொடுக்கவே இல்லை. எந்த விஷயத்த இருந்தாலும் நம்ம ஒரு எறும்பை கொல்றதுன்றது நமக்கு ஒரு ஈஸியாவே இருந்திருக்கு, ரொம்ப ஈஸியா. கொசு அடிக்கிறது ஈஸியா இருந்திருக்கு. மற்றவங்கள வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஜீவராசியாச்சு அது அப்படிலாம் யோசிக்கவே மாட்டோம். ஒரு செடியை வந்து பிச்சு போட்டுருவோம் நம்ம இஷ்டப்படி. ஒரு நல்ல தலதலன்னு வந்துகிட்டு இருக்க செடியை கத்தியை வச்சு வெட்டி கொண்டுருவோம். அது நமக்கு தெரியவே தெரியாது, உயிரினம் அப்படின்னு தெரியாது நமக்கு. ஒரு எறும்பு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு துக்கம் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அதுக்கு கஷ்டப்படும் அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லை, எறும்பு தெரியாது. அப்ப சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளவு விவரம் தெரியற வரைக்கும் அறியாம வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஜீவராசியை கொண்டிருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட
இப்போ நம்ம சொல்றோம்ல, திரும்ப இந்த லைஃப்ல இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னு வச்சுங்க. அப்போ இந்த லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸா ஆமா இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு மெதுவா 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 இதை அனுஷ்டானம் பண்ண 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 இந்த ஜென்மத்துல முன்னாடி காலத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தானே. அப்போ அதுக்கு அடுத்த ஜென்மம் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை பர்த்தே வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், இது கான்சியஸ்னஸ்ல வந்துடும் உங்களுக்கு. நீங்க எந்த ஜீவராசியும் கொல்ல மாட்டீங்க, எதையுமே பண்ணாம இருப்பீங்க. அது மாதிரி ஒரு புனித பிறவி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கிடைக்கும். ஜென்மாந்திரத்துல ஒரு அபியாசத்தோட பரிபக்குவத்துல கிடைக்கிறது. அதனால தானே கீதால சொல்லும்போது சொல்றாரு, அநேக ஜென்ம சம்பிராப்தக ததோ யாதி பராம்கதி. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அடையப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 பூர்வாபியாசேன தேனைவ கிரியத்தே யவசோபி சக. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல சொல்றாரு, நம்ம முந்தின ஜென்மத்துல என்ன பண்ணமோ அந்த ஜென்மத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா பூர்வாபியாசேன, முந்தின ஜென்மத்துல நம்ம எனக்கு வந்து முந்தின ஜென்மத்துல நான் அஹிம்சையை பண்ணியிருக்க மாட்டேன்னா இருக்கும், முந்தின ஜென்மத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா போய் சத்தியத்தை நின்றுருக்க மாட்டேன், யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இருக்கு. அதனாலதான் வந்து சின்ன வயசுல எல்லாம் நான் வந்து பை பர்த்லயே நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு இது தப்புன்னு தெரியாமே விளையாட்டுத்தனமா வந்து பாத்தீங்கன்னா கொல்றது, விளையாட்டுத்தனமா போய் பேசுறது, விளையாட்டுத்தனமா திருடுறது இதெல்லாம் இருந்திருக்கு. கொஞ்சம் விவரம் வரும்போது தான் தெரிஞ்சது, ஓஹோ இதெல்லாம் தப்பு போல இருக்கு அப்படின்னு கான்சியஸ்னஸ். இப்ப வருதா. இப்ப இதெல்லாம் நம்ம இப்ப அனுஷ்டானத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலா பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்து 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 பண்றோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது என்ன ஆகும், பூர்வாபியாசேன முந்தின ஜென்மத்துல பண்ணது இந்த ஜென்மத்துல என்ன பண்ணுவோம், தேனைவ கிரியத்தே ஹியவசோபிசக, வலுக்கட்டாயமா அவனை இழுத்துட்டு வரும். வலுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப இதை காட்டிலும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், முயற்சி பண்ணுவானா. அடுத்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 44 45 6வது அத்தியாயத்துல சொல்லுது. என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மத்துல பிரயத்னாத்யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷக அநேக ஜென்ம சம்ஸ்தித்தஹ ததோ யாதி பராம் கதிம். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, முந்தின ஜென்மத்துல பண்ணதை காட்டிலும் இந்த ஜென்மத்துல இன்னும் அதிகமா முயற்சி பண்றான். அப்ப புரிந்தவங்களுக்கு ஒவ்வொரு ஜென்மத்திலேயா ஞான சம்ஸ்காரங்களை சேர்த்து 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 அனுஷ்டானங்கள் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 அதிகமாயி அநேக ஜென்ம சம்சித்தா, அநேக ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் மெதுவா மெதுவா பக்குவமாயி சம்சுத்த கில்பிஷை, இந்த கில்பிஷம்னு சொல்லக்கூடிய அசுத்தங்கள்ல இருந்து எல்லாம் சுத்தி ஆயிடுறான். சுத்தி ஆயிட்டு 81 விதமான அஹிம்சா, 81 விதமான சத்தியம் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா பராம் கத்தியை வந்து பாத்தீங்கன்னா மேலான கத்தியை அடைகின்றான் அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை மனசுல எடுத்துக்கணும். அப்ப வந்து சத்தியத்துல நிலை பெற்றவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டா, 81 விதமான சத்தியத்தையும் ஃபாலோ பண்றவன் என்ன பண்றான், கிரியா பல ஆசிரியத்துவம். அவனுடைய வாக்குல வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்துருதுன்னா என்னாகும், அமோக தன்மை உண்டாகுது. அவன் சொல்றான், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கட்டும் அப்படியே நடக்கும், உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் அப்படியே நடக்கும். எதெல்லாம் இவன் சொல்றானோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனோட வாக்குல வந்து பாத்தீங்கன்னா சத்திய வச்சனமா ஆயிடும். அதான் கிரியா பல ஆசிரியத்துவம். மற்றவர்களுடைய கிரியா பலன்களை வந்து பாத்தீங்கன்னா இவன் வாக்குல வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறதா ஆகிவிடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சத்திய பிரதிஷ்டையில நடக்கிறது. வாக் சக்தி நம்ம சொல்றோம்ல, சத்தியமாயிடும். இவன் என்ன சொன்னாலும் அது சத்தியமாயிடும். அதான் வந்து பாத்தீங்கன்னா கிரியாபல ஆசிரியத்துவம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 37வது சூத்திரம் சொல்லுது, அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வரத்னோபஸ்தானம், அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வரத்னோபஸ்தானம். அஸ்தேய பிரதிஷ்டாயாம், அஸ்தேய பிரதிஷ்டான என்ன அர்த்தம், ஸ்தேயம் அப்படின்னா திருடுதல், அபகரித்தல் பிறர் பொருட்களை. அதே நேரத்துல அஸ்தேய பிரதிஷ்டாயாம் அப்படின்னா, அஸ்தேயம் அப்படின்னா நாங்க சாதுவானதுக்கு பிறகே நாங்க பார்த்துருக்கோம். லேட்டஸ்டா கூட வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் என்கிட்ட என்ன பண்ணாருன்னா 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். நான் ஒரு இடத்துல போய் சேஞ்சு கேட்டேன். சேஞ்சு கேட்டோன்னே வந்து பாத்தீங்கன்னா 500 rupees நான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தா விட்டேன், சில்லறை கொடுங்கச்சி அப்படின்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 500ஐயும் கொடுத்துட்டு 500 வந்து பாத்தீங்கன்னா 500 கொடுத்தாரு. வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ நம்ம கொடுக்கவே இல்லையே, திரும்ப ஏன் நம்மகிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு திரும்ப கொடுத்துட்டு வந்தேன். அப்போ ஆனா லோகத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா லோபம் அதிகமா இருக்கா, நிறைய பேர் ஏமாந்தா போதும் அப்படின்னு எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிருப்பான். அப்படிதான் நடக்குது. நம்ம பணமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல போயிடும்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்தா போதுன்றது என்னது? லோபம். லோபத்தினால பண்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? பாப்பமா போய் சேர்ந்துடும். ஆனா சாதுக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கவனமா இருப்போம். இன்னொருத்தரோட பணம் வந்து பாத்தீங்கன்னா தப்பித்தவை கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துடக்கூடாது. தப்பான வழியில வந்து பாத்தீங்கன்னா வந்த பணம் நமக்கு அமைதியை கொடுக்காது, பாப்பத்தை கொடுக்குவது, பாப்ப திரவியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்தேயம் அப்படின்னா பிறர் பொருட்களை அபகரித்தல். மற்றவங்களோட பொருள் மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆசை இல்லாம, அபகரிக்கணும்ன்ற எண்ணம் இல்லாம 81 விதமா அந்த அஸ்தேயம்னு சொல்லக்கூடிய பிறர் பொருட்களை அபகரிக்காமையில் நிலை பெற்றவனுக்கு பிரதிஷ்டாயாம் சர்வரத்ன உபஸ்தானம். சர்வரத்ன உபஸ்தானம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ரத்தனங்கள் மறைஞ்சிருக்கும், எங்கெல்லாம் புதையல் இருக்கும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்து விடும். சுவாமி உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியலையா? நான் தான் இப்பயே சொல்லிட்டேன்ல, சின்ன வயசுல அவ்வளவு பண்ணிருக்கோம். 20 வயசுக்குள்ளார எவ்வளவு பாப்பம் பண்ணணுமோ எல்லா பாப்பத்தையும் பண்ணியாச்சு. 20 வயசுக்குள்ளார எல்லாத்தையும் இப்பதான் யோசிச்சு பார்த்துருது, என்னெல்லாம் பண்ணிருக்கோம் தெரியாமையே. எல்லாரும் தானே விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் வருது. இப்பவும் நம்ம என்ன பண்றோம்? ஹிட் அடிக்கிறோமா? கரப்பாம்பூச்சியை பார்த்து ஹிட் அடிக்கிறோம்ல வீட்டுல, எல்லாத்து வீட்லயும் இருக்குல்ல. எறும்பு மருந்து போடுறோமா? ஆமா. அப்ப எறும்பு மருந்து போட்டீங்க அப்படின்னா என்ன எறும்பு மருந்து போடுறதுக்கு என்ன இது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பொருள் எல்லாம் சர்க்கரையில எல்லாம் எறும்பு வந்துருது. ஏன் எறும்பு, ஏன் பதார்த்தத்திலயா நீ வந்த அப்படின்னு கொல்லு அப்படின்னு கோபத்தோட என்ன பண்றோம்? எறும்பு மருந்து வச்சு சாகடிக்கிறோம். எத்தனை எறும்பை கொல்றோம், எத்தனை காக்ரோச்சை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொல்றோம் ஹிட் அடிச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேட் வச்சிருக்கோம்ல, மொஸ்கிட்டோ இது பேட் ஒண்ணு வச்சிருக்கோம். அவனெல்லாம் நான் யாரெல்லாம் பேட் வச்சு அடிக்கிறானோ, வேதாந்தம் அடிக்கிறவங்க யாரும் பேட் எல்லாம் வச்சிருக்காரு, தூக்கி போட்டுறணும். ஹிட்லருக்கு ஈக்குவல் தெரியுங்களா உங்களுக்கு? வச்சா டர்ன்னு ஒரு சத்தம் வரும் தெரியுங்களா? ஒரு கொசு அதுல மாட்டிச்சு அப்படின்னா சட 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 சடன்னு அப்படியே. ஐயோ பாப்பிகள், மகா பாப்பிகள். என்ன பெரிய பாப்பம் இல்லை இந்த பேட் வச்சு அடிக்கிறது. நான் இது மாதிரி சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா சிருங்கேரி ஆசிரமத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கேன். நான் பாடம் எடுத்திருக்கேன். நான் அப்புறம் என்னோட சிஷ்யர்கள் 3 பேர் 2 பேர் போயிருக்கோம். நான் இப்போ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேட் வச்சு அடிக்கிறத பத்தி பேசிட்டு சிருங்கேரி ஆச்சாரியிட்ட போயிருக்கோம். உட்காந்து பாடம் கேட்டுட்டு இருக்கோம். சிருங்கேரி ஆச்சாரியர் பாரதித்த சுவாமி பேட்டை வச்சு சுத்திட்டு இருந்தாங்க. சாமி என்ன சாமி நீங்க ஏதோ சொன்னீங்க பேட்டை வச்சு அடிக்க கூடாது, சாமியை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்காரு சுவாமி. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. பாடம் எடுத்துட்டு சிருங்கேரிக்கு போறோம். என் கூட சிஷ்யர் நரகடி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாரு, சாமி பாரதித்த சுவாமி பாருங்க பேட்டை வச்சு அடிச்சுட்டு இருக்காரு, நீங்க தான் பேட்லாம் அடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. அப்படின்னு எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஆமா தப்பு தானே, அது யாரு பண்ணாலும் தப்பு தானே, பேட் வச்சு அடிச்சிருக்கு யாரும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சு பண்ணல, யாரும் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணல. சாமி இது தப்பு சாமி, இது 81 விதமான ஹிம்சையில அதுவும் வந்துரும் சாமின்னு யாரும் சொல்ல. இப்ப நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? சாமி இதெல்லாம் பண்ணக்கூடாது, விட்டுருங்க, பேட் எடுத்து வைங்க அப்படின்னு தூக்கி போட்டுருப்பேன். சொல்றதுக்கு ஆள் இல்லை. இப்ப என்ன அர்த்தம்? அஜ்ஞானத்தினால நமக்கு கவனக்குறைவுனால நிறைய தப்பு நம்ம பண்ணிட்டே இருக்கோம். காக்ரோச் வந்து பாத்தீங்கன்னா கொல்றது நமக்கு வந்து தப்புன்னே தெரிய மாட்டேங்குது. மொஸ்கிட்டோ மேட் போட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த புகையில வந்து ஏகப்பட்ட கொசுக்கள் செத்து போகுது, நமக்கு தெரியவே மாட்டேங்குது. எறும்பு மருந்து போட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான எறும்புகள் செத்து போகுது, தெரியவே மாட்டேங்குது. பூச்சி மருந்தெல்லாம் நிறைய அடிக்கிறோம். அப்போ வந்து கவனக்குறைவுனால நம்ம நிறைய பண்றோம். பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாலும் சாஸ்திரிகர்களா இருந்தாலும் பண்றோம். அப்ப என்ன பண்ணணும்? 81 விதமான விஷயங்களையும் கவனமா இருக்கணும். சொல்லியாச்சு. அஸ்தேய பிரதிஷ்டாயாம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஜென்மத்திலேயா இம்ப்ரூவ் ஆகி ஒரு பூர்ண ஜென்மம் கிடைக்கும் போது இதுல எல்லாத்துலயும் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் 39வது சூத்திரம் சொல்றது, அபரிக்கிரகஸ்தைரியே ஜென்ம கதந்தா சம்போதா. அற்புதமான சூத்திரம். அபரிக்கிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிகிரகம்னா என்ன அர்த்தம்? விண்டோ ஷாப்பிங் பண்றோம்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு சுவாமி இருக்கார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே சாமி ஈவினிங் ஆனால் என்ன சொல்லுவார், சாமி போயிட்டு வருமா அப்படியே அப்படிவார். எங்கங்க வாங்க சொல்றேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவார். தெருவா அலைய வைப்பாருங்க. மதுரையில கோயில் 4 மாட வீதி தானே மதுரையில. சுத்தி வருவார். என்னங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணணும் சாமி. என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் தெரியாது சாமி. ஏங்க என்னங்க என்ன பர்ச்சேஸ் பண்றதுன்னு தெரியாது. அப்படியே போவோம் சாமி, எதையாவது வாங்கிட்டு வருவோம் சாமி அப்படின்னு. வீடு ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரே திங்ஸா இருக்குங்க, ஏகப்பட்ட திங்ஸ்.
நிறைய யூஸே பண்ணிருக்க மாட்டாரு, அவருக்கு யூஸே இருக்காது அதுல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா ஒரு ஹாபி. இப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஆகி போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா விண்டோ ஷாப்பிங் போகணும், பார்த்ததெல்லாம் வாங்கணும், வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா தப்பாகி போச்சு. பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா வாங்குறது பிரச்சனை இல்லை, மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஒவ்வொன்றுத்தையும் தேவைப்படுதோ தேவைப்படலையோ வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு பார்ப்பாங்க. உங்க கவனம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் இடத்துல கொடுக்கறதுக்கு பதிலா, யோகத்துல டைம் கொடுக்கறதுக்கு பதிலா வஸ்துக்களை மெயின்டெனன்ஸ் பண்றதுலயே ஜீவனம் போகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஜீரோ மெயின்டெனன்ஸ் இருக்கோ அப்பதான் நீங்க அதிகமான சமயம் யோகத்துல உட்கார முடியும். ஒரு திங்ஸ் ஏதாவது கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அது உங்க சமயத்தை எடுத்துக்கொள்ளும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிதித்தியாசனத்துக்கு போறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதித்தியாசனத்துக்கு போறவன் கையில ஒண்ணும் இருக்கக்கூடாது, சர்வ பரித்தியாகம். எந்த வஸ்துக்களையும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்காம இருக்கணும். நான் அதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 18வது சாப்டர் இந்த இதுல வந்து பகவத்கீதையில 18வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருக்கேன். 52வது ஸ்லோகம், 53 18 53 எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம், பரிகிரகம்னு ஒரு வார்த்தையை வச்சிருக்கு. இந்த அகங்காரத்தை விடணும், பலத்தை விடணும், தர்ப்பத்தை இதை வந்து பாத்தீங்கன்னா கர்வத்தை விடணும், காமத்தை விடணும், குரோதத்தை விடணும், பரிகிரகத்தை விடணும் சொல்லியிருக்கு. விமுச்சிய நிர்மம சாந்தோ பிரம்மபூயாய கல்பத்தே. இதுல எல்லாத்திலையும் என்னுடையதில்லைன்னு எல்லாத்தையும் விட்டவன் எவனோ, நிர்மம மமகாரத்தையும் விட்டவன் எவனோ, சாந்தன் ஆயிட்டானோ அவன் தான் பிரம்மபூயாய கல்பத்தை, பிரம்மமாவதற்கு தகுதி உடையவனாவான் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பரிகிரகம் அப்படின்னு இருக்கு. பரிகிரகத்துக்கு வந்து சங்கர பாஷ்யத்துல என்ன எழுதுறாரு தெரியுங்களா? சங்கரர் சொல்றாரு, 2 விதத்துல பரிகிரகம் சம்பவிக்கும். வஸ்துக்களை நம்ம சேர்த்துக்கிறது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தர்ம நிமித்தம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தேக தாரண நிமித்தம். ஒண்ணு தர்மத்துக்காக நம்ம நிறைய வஸ்துக்களை சேகரிப்போம். இப்ப நான் பாடம் எடுக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு பெரிய மானிட்டர் இருக்கு. செல்போன் எத்தனை சாமி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பர்சனல் செல்போன் இருக்கு. ஆனா வந்து ரெக்கார்டிங்காக வந்து பாத்தீங்கன்னா 2 செல்போனை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெக்கார்டிங் பண்றதுக்கு மாத்தி பண்றோம். அதுக்கப்புறம் புக்ஸ் எவ்வளவு சுவாமி இருக்கு அப்படின்னா புக்ஸ் தான் நிறைய இருக்கு, மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் குக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டவ் வச்சிருக்கேன், நான் சமைச்சு சாப்பிட்றதுக்கு. பூஜை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம், சின்னதா ஒரு பூஜா டேபிள் இருக்கு, சுவாமி எல்லாம் வச்சிருக்கேன். அப்ப இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்ம நிமித்தம். தர்ம நிமித்தத்துக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்களை வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேக தாரண நிமித்தம். இந்த தேகத்தை ரட்சணம் பண்றதுக்காக ஏகப்பட்ட மருந்து வச்சிருக்கேன், டப்பாவா வச்சிருக்கு மருந்து. எல்லாம் ஜலதோஷத்துக்கு இதுக்கு கிளாஸ் எடுக்கணுமே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஹேலர் மட்டும் 2 வச்சிருக்கேன். இந்த பக்கம் உட்கார்ந்தோன்னா கிளாஸ்ல உட்கார்ற போது இந்த பக்கம் ஸ்மெல் பண்றதுக்கு ஒண்ணு, படுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு மாட்டுல ஒண்ணு. நல்ல மூக்க இது பண்ணிக்கணும். தைலம் இதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் தேக தாரணத்துக்காக நல்லா வச்சிருக்கோம். அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பேரு? பரிகிரகம்னு பேரு. அடிச்சா. ஆனா வந்து நிதித்தியாசனத்துல நீங்க போறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? தர்ம நிமித்தமா வரக்கூடிய பரிகிரகத்தையும் விட்டுட்டு, எந்த தர்மமும் இல்லை, ஒரே தர்மம் யோகம் தான். அகம் 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 அகம்னு தியானத்துல இருக்கிறவனுக்கு வேற எதுலையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் சரீரத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் வச்சுக்கணும். தர்ம நிமித்தத்தெல்லாம் விட்டுட்டு பரிகிரகத்தை விட்டுட்டு வெறும் சாப்பிட்றது, வேற எதுவுமே இல்லை. சாப்பிட்றதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா போத்திக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தண்டம், அப்புறம் ஒரு பிக்ஷைக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செப்பல் வச்சுக்கலாம், பாதரக்ஷா வச்சுக்கலாம், தண்டம் வச்சுக்கலாம், அப்புறம் வஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா மேல போத்திக்கிறதுக்கு ஒரு வஸ்திரம் வச்சுக்கலாம். இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எவன் நிக்கிறானோ அவன் தான் பிரம்மபூயாய கல்பத்தை, பிரம்மமாவதற்கு தகுதி உடையவனாவான் அப்படின்னு 18வது சாப்டர்ல நிதித்தியாசனத்தில் இருக்கிறவனுக்கு சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 81 விதமான பரிகிரகத்தையும் விட்டவன் எவனோ அவனுக்கு என்ன சாமி நடக்கும் அப்படின்னா அபரிகிரகஸ்தைரியே. அபரிகிரகம்னா பரிகிரகம் எடுக்காம எந்த வஸ்துக்களையும் சேர்த்துக்காம இருக்கிறதுலயே நிலை நின்றவனுக்கு, ஸ்திரத்தன்மையை அடைந்தவனுக்கு ஜென்ம கதந்தா சம்போதக, கடந்து போன ஜென்மங்கள் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அறிவு, நாலேஜ் உண்டாகும். நான் ஏன் பிறந்திருக்கேன் இப்படி, இதுக்கு முன்னாடி என்ன காரணத்தினால நான் இப்படி பிறந்தேன், எனக்கு ரொம்ப நாள டவுட்டா இருக்கு,
என்னோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் என்னை வளர்த்தாங்க. நான் சொல்லிக்காம கொள்ளாம நல்ல ஃபேமிலி நல்லா தான் போச்சு. அம்மாட்ட எல்லாம் சொல்லிக்காமயே நான் ரிஷிகேஷ் கிளம்பி போயிட்டேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. என்ன கியூரியாசிட்டினா, என்னோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன கருமம் பண்ணிருப்பாங்க? ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு கிளம்பி ரிஷிகேஷ் போயிட்டேன் அப்படின்னா அம்மாவுக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும்ல. ஜாடிக்கேத்த முடின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த கருமா இந்த கருமாவோட ஃபிக்ஸ் ஆகுதுன்னு. எனக்கு ஒரு ஒரு கியூரியாசிட்டி. என் அம்மா வந்து பாத்தீங்கன்னா நல்ல பரிசுத்தமாச்சே. எப்படி இந்த அம்மா வந்து என்ன பாப்பம் பண்ணிருப்பாங்க? எந்த ஜென்மத்துல பண்ணிருப்பாங்க? நம்ம என்ன பண்ணிருப்போம்? முந்தின ஜென்மத்துல ஏதோ ஒரு ஆசிரமத்துல இருந்திருப்பனா இருக்கும். அந்த சம்ஸ்காரம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 22 23 வயசுல கிளம்பி போயாச்சு. எப்படி இது? என்னோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன பாப்பம் பண்ணிருப்பாங்க? இது மாதிரி ஒரு பையன் பிறந்து இது மாதிரி பாதியில போயிட்டா அப்படின்னு எவ்வளவு துக்கம் இல்ல. புத்திர சோகம் மாதிரி ஏதாவது துக்கம் இருக்கா என்ன? பெரிய புத்திர சோகம்ல. இறந்து போனா கூட பரவாயில்ல வந்து பாத்தீங்கன்னா பையன் செத்து போயிட்டான்னு நினைச்சுப்பாங்க. ஆனா ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னா என்ன மாதிரி துக்கம் இருக்கும்? இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி கியூரியாசிட்டி நிறைய வரும். நான் ஏன் பிறந்திருக்கேன் இந்த ஜென்மத்துல, இது மாதிரி முந்தின ஜென்மத்துல நான் எப்படி பிறந்தேன், இப்ப இதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முந்தின ஜென்மத்துல எந்த கர்மா பண்ணியிருந்தா நான் இதை அனுபவிப்பேன், எனக்கு அடுத்த ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கர்மால எந்த ஜென்மம் கிடைக்கும். இது மாதிரி ஜென்ம கதந்தா சம்போதகா, என்னுடைய ஜென்மம் எவ்வாறெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கிற சாமர்த்தியமானது ஒருத்தருக்கு உண்டாகிறது. எதனால? அபரிக்கிரகத்துல ஸ்திரமாக இருக்கிறதுனால. இதை வச்சுதான் பின்னாடி சொல்ல போறோம். ஜெய்கீஷவ்யர்னு ஒரு முனிவர் வந்து பாத்தீங்கன்னா கடந்து போன 1000 பிறவிகளை வந்து பாத்தீங்கன்னா பாக்குற சொல்ல போறது. அது வந்து சையமத்துல சொல்ல போகுது. சையமன்னா திரைய சையமம். சம்ஸ்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தாட்டு வருதுன்னு வச்சுங்களேன். எனக்கு ஏன் இந்த தாட்டு வந்துச்சு, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்டு வருது, எனக்கு நேச்சுரலா ஒரு தாட்டு வருது. இந்த தாட்டுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நூல் மாதிரி நல்ல ஒரு ஏகாகிர தன்மை இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு தாட்டு வந்துச்சுன்னா அந்த தாட்டுக்கு ஒரு மூலம் இருக்கணும், மூல காரணம் இருக்கும்ல. என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அதை பிடிச்சுக்கிட்டே போய் பாக்குறது அதுக்கு என்ன மூல காரணம்னு. 10 பிறவிக்கு முன்னாடி கூட இருக்கலாம். ஒரு தாட்டு இப்போ வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 பிறவிக்கு முன்னாடி கூட வந்து அது ரீசனா இருக்கலாம். ஏன் இந்த தாட்டு எனக்கு வந்து அவனை அடிக்கணும் போல ஒரு தாட்டு, இவனை எதுக்கு அடிக்கணும்னு எனக்கு தாட்டு வந்துச்சு, இவனை யாருன்னே தெரியவே தெரியாது, ரோட்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அவனை பார்த்தாலும் எனக்கு அவனை அடிக்கணும் போல தோணுச்சு. ஏன் அடிக்கணும்னு தோணுச்சு? ஒருத்தர் போறாரு, அவர் யாருன்னு தெரியாது, அவருக்கு வந்து ஃபேவரா நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகூலமா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன் அப்படி தோணுது? அவர் பார்த்தா எனக்கு எதுவும் ஸ்நேகமா உண்டாகுது. ஏன் ஸ்நேக புத்தி வருது? ஒரு சின்ன குழந்தைய பாக்குறேன், அன்னைக்குதான் பாக்குறேன், ரொம்ப பிரியமா உண்டாகுது. அந்த குழந்தைய பார்த்தோம் ஏன் உண்டாகுது? ஒரு தாட்டு வரும்போது அந்த தாட்டை பிடிச்சுக்கிட்டே போய் பாத்தீங்கன்னா 10 பிறவிக்கு முன்னாடி ஏதாவது சம்பந்தம் இருக்கும். ஒரு தாட்டு ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமர்த்தியம் யாருக்கு உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரிகிரகத்தை பண்ணினவனுக்கு என்ன பண்ண முடியும்? முந்தின ஜென்மங்கள்ல நான் என்னவா இருந்தேன், மத்தவங்க என்னவா இருந்தாங்க, எல்லாத்தையும் பார்க்கிற சாமர்த்தியம் ஒருத்தனுக்கு உண்டாகும். இதுக்கு பேர் தான் ஜென்ம கதந்தா சம்போதகா சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 40வது ஸ்லோகம் சூத்திரம் சொல்லுது. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யமங்களை முடிச்சாச்சு. நியமத்தோட சித்தியை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்குது. சௌச்சாத் ஸ்வாங்க ஜுகுப்சா பரைர் அசம்சர்கா, சௌச்சாத் ஸ்வாங்க ஜுகுப்சா பரைர் அசம்சர்கா. சௌச்சாத், சௌச்சத்தினால என்ன சுவாமி கிடைக்கும்? டெய்லி சோப்பு போட்டு குளிச்சோம் அப்படின்னா என்ன சுவாமி கிடைக்கும்? என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வாங்க ஜுகுப்சா, டெய்லி எனக்கு இதான் உண்டாகுது. விவேகம் உண்டாயிடுச்சு அப்படின்னா இதான். நான் உங்களுக்கு அதுதான் டெய்லி நான் சொல்லுவேன்ல, எப்பெல்லாம் சௌச்சம் பண்றோமோ, காலையில எப்போ வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிறோமோ அப்போ ஸ்நானம் பண்ணும் போதும், எல்லாம் யூரின் பாஸ் பண்ணும் போதும், மலத்தியாகம் பண்ணும் போதும், இந்த காதை கிளீன் பண்ணும் போதும், நெயில் கட் பண்ணும் போதும், நம்ம பாடியில் இருக்கிற எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகணும்னா, ஐயோ சாமி இதை போய் சுமந்துக்கிட்டு இருக்கமே சாமி, ஐயோ எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பல்லு வந்து பல் டாக்டர்கிட்ட போன கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணணும். இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது, ஐயோ இதையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுகம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜென்மத்துக்காகவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கணும், திரும்ப பிறக்கணும். இந்த சனியை, ஐயோ இந்த தேகம் வந்து எவ்வளோ அசிங்கம் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாவே எவ்வளோ அசிங்கம். அப்பா
எச்சில்ல இருந்து எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா க்ஷரநாத் கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. க்ஷேத்திரன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் பண்றாரு ஆச்சாரியர் பாஷ்யத்தை. க்ஷரநாத் க்ஷேத்திர ஒரு லட்சணம். ஒழுகிக்கிட்டே இருக்கான், லீக் ஆகிட்டே இருக்கான். இந்த இந்த சரீரத்துக்கு ஏன்பா க்ஷேத்திரம்னு பேரு அப்படின்னா, வியர்வை வந்துகிட்டே இருக்கு. இப்ப வெயில் காலம் வந்துருச்சா, உடம்பு ஃபுல்லா துவாரம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நவத்வாரே புரே தேகி அப்படின்னு 9 துவாரம்னு சொல்றோம். ஆனா வாஸ்தவத்துல எத்தனை துவாரம் சாமி இந்த உடம்புக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மயிர்கால்லையும் ரோமங்களோட ஒவ்வொரு ரோமத்தோட இதுலயும் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். வியர்வை வியர்வை, ஐயோ, ஒவ்வொருத்தரோட பாடியும் ஒவ்வொரு ஸ்மெல். நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரௌட்ல வந்து டிராவல் பண்றதே விட்டுட்டேன், பஸ்லயே இதுலயே போகாமே இருக்கலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட பாடி ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்கு. மோசம்லாம் இல்லை, நமக்கு அது ஜீரணம் பண்ண முடியல. பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னா பாடி ஸ்மெல் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா வெளில இருந்து பார்த்தா நல்லா அழகா இருக்காங்களே அப்படின்னா அழகா இருக்காங்க, பக்கத்துல போனாலும் தெரியுது எல்லா ஸ்மெல். ஏன்னா பாடி ஒவ்வொரு பாடிக்கும் ஒரு ஸ்மெல் இருக்கு. இதுல வேற நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபியூம் அது இதெல்லாம் போட்டு இன்னும் வேற மோசமா பண்ணி வச்சிருக்கோம். டெட் பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஊதுவத்தி கொளுத்தி வைக்கிற மாதிரி. டெட் பாடிக்கு ஊதுவத்தி கொளுத்தி வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் நம்ம போடுற பெர்ஃபியூம் எல்லாம். இதுவும் அதுவும் கலந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வருது. அதுவும் முஸ்லீம்ஸ் எல்லாம் வராங்க பாருங்க, ஸ்பெஷலா பெர்ஃபியூம் போடுறாங்க. அந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் பார்த்தா பக்கத்துல நெருங்க முடியுது, அவ்வளவு ஸ்மெல் வருது. எதுக்காக அவ்வளவு பெர்ஃபியூம் போடுறாங்க, தலைவலி வந்துருது. அப்ப என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, நம்ம தேகத்தை ஒழுங்கா விசாரம் பண்ணி சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க. டெய்லி சோப்பு போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம், நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கோம். மறுநாள் பார்த்தா அப்படியே ஆயிடுது. திரும்ப சுத்தப்படுத்துறோம், மறுநாள் அப்படியே அசுத்தமாயிடுது. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, சுத்தப்படுத்துறதுல இருந்து ஸ்வாங்க ஜுகுப்சா, தன்னுடைய அங்கங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஜுகுப்சானா இந்த இடத்துல வெறுப்புன்னு அர்த்தம் எடுக்கணும். ஜுகுப்சா அப்படின்னா நிந்தனை அப்படின்னு அர்த்தம். ஐயோ இந்த சனியை இந்த தேகத்தை வந்து எப்ப தொலைக்கிறணும் அப்படின்னு நிந்தனைக்கு பேரும் ஜுகுப்சா, வெறுப்புக்கு பேரும். வெறுப்புல இருந்து நிந்தனை வருது. அப்ப இந்த தேகத்து மேல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா தன்னுடைய அங்கங்கள் மேல வெறுப்பானது உண்டாகும். சரி, ஏன் தேகத்திலேயே என்னால ரசிக்க முடியல அப்படின்னா, கண்ணே மணியே முத்தே பவளமே அப்படின்னு இன்னொரு சரீரத்தை நம்மளால கொஞ்சம் முடியுமா? அது வந்து பாத்தீங்கன்னா நீ குளித்த தண்ணீரில் நான் தீர்த்தம் என்றே நான் குடிப்பேன் அப்படின்னு. எவன்டா இது மாதிரிலாம் எழுதுனது அப்படின்றது மகா மோசம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய உமிழ் எச்சில் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தம் என்று இது மாதிரிலாம் இந்த கவிஞர்கள் எழுந்திருக்க பாட்டெல்லாம் பார்த்தா ஐயோ சினிமால வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. லிப் டு லிப் கிஸ், ஐயோ என்ன மோசம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது சௌந்தரியனா தெரியும் டிங்கரிங் பட்டி பார்த்து மேல வந்து பாத்தீங்கன்னா லேப்பம்லாம் பண்ணி பெர்ஃபியூம்லாம் அடிச்சு கலர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா காட்டுறது. வாஸ்தவத்துல ஒரு புண்ணாக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் இல்லை, அசுத்தம் தான். எல்லா தேகங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பிறந்தாவே பஞ்சபௌதிகம், அசுத்தம், க்ஷரநாத் சரீரம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒழுகிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தோட தேகமும் ஒழுகிக்கிட்டே இருக்கும் 9 ஓட்ட வழியா அப்படின்னு இவ்வளவு டீட்டெயிலாம் ஒருத்தருக்கு பேசுனா, அதுக்கு முதல்ல நம்ம தேகத்துல நமக்கு வைராக்கியம் வரணும் இல்ல. அப்ப சுத்தம் பண்ண நம்ம தேகத்துல வைராக்கியம் வரும். பரைர் அசம்சர்க, பிறரோட தேகத்தோட நமக்கு என்ன உண்டாகாது, சம்சர்க்கம் உண்டாகாது. பிரம்மச்சரியம் எப்படி ஆயிடும் சாமி? எங்க ஆச்சாரியர் சொல்லுவார், பிரம்மச்சரியத்துக்கு எவன் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட நிறைய ஸ்ட்ரகிள். சின்ன வயசுனா 23 22 வயசுல சுவாமிகிட்ட போயாச்சு. அப்ப என்கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குமா. அப்பெல்லாம் இப்ப நான் பேசுறதெல்லாம் என்னோட சுவாமி சொல்லி கொடுத்தது. என்ன பிரம்மச்சரியம்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லப்பா. பிரம்மச்சரியத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா மலத்தையும் மூத்திரத்தையும் ஒவ்வொன்றத்தையும் பாரு, நல்லா உத்து பாரு. உத்து பார்க்க சுத்தம் பண்ணு. திரும்ப மறுநாள் அதே மாதிரி ஆகும், திரும்ப மறுநாள் அப்படியே ஆகும். சுத்தப்படுத்த இது அசுத்தமாயிட்டே இருக்கா? ஆமா. இதே மாதிரிதான் எல்லா தேகமும். உன் தேகம் எப்படியோ அதே மாதிரிதான் எல்லா தேகமும். அப்படி வந்தா மோகம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டவித மைத்துனத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பரைர் அசம்சர்க, பிறரோட தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் உண்டாமல் போகிறது. இதான் முக்கியமான சௌச்சத்தோட லாபம், இதுதான். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் 41 சொல்றார். நாளைக்கு பார்த்துக்கலாம்.
நாளை பார்த்து. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். நான் என்னோட சிஷ்யர்கள்ட்ட என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? எதை பண்ணினாலும் ரசிச்சு பண்ணுங்க, ரசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ரசிச்சு பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கான்சியஸ்னஸோட பண்றது. எங்க சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்தது முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா, எதை பண்ணினாலும் முழுசா இன்வால்வ் ஆகி பண்ணணும். நீங்க நல்லா சௌச்சம் பண்ணும்போது நல்லா இன்வால்வ் ஆகி பண்ணீங்கன்னா தான் தோஷம் தெரியும். சொந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு மேலோட்டமா சோப்பு போட்டோம், வந்தோம், குளிச்சோம், போனோம், அப்படியே போயிட்டு இருக்கோம். அதனால வைராக்கியமா வர்றதில்லை. நான் தேகம் என்ன, வாஸ்தவத்துல இந்த தேகம் என்ன அப்படின்னு தெரியணும். நாடி போன தேகம் உண்மை தானே? வேற ஏதாவது இருக்கா இதுல? மலஞ்சோறும் 9 குடிலும் வாயிற்கு மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலும் மலங்க புலனனைத்தும் வஞ்சனையை செய்ய. சிவபுராணத்துல வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா சொல்லியிருக்காரு. மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலும், 9 துவாரம். மலமும் மூத்தரமும் சதா போயிட்டே இருக்கு. இங்க உள்ள போட்டா வெளில போயிடும். எல்லாம் சந்தனமா வரப்போகுது. எல்லாத்துக்கும் யோசிச்சு பாருங்க. உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மலம் தான், சந்தனம்லாம் இல்லை. தேய்க்க சந்தன கட்டையாவது பரவாயில்ல, தேய்க்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுகந்தம் வருது. இந்த தேகம் என்னைக்காவது சுகந்தம் கொடுத்துருக்கா? யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது சுகந்தம் கொடுத்துருக்கா? இப்படி கையை தூக்குனாவே ஸ்மெல் வருது. ஐயோ ஸ்மெல். இந்த பாடியில எந்த இடத்த தொட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா எந்த தேகமும் வந்து ஸ்மெல் வரல. எப்படி இருக்கும்? எது ஸ்திரீகளுக்கு பிறக்கும் போதே நக்கீரனுக்கு வந்து இதுல சொல்லுவாருல்ல, கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா, மனம் இல்லையா? கூந்தலுக்கு எப்படிங்க இயற்கையிலேயே மனம் இருக்குன்னா சார், இதை கதையா விட்றீங்க. திருவிளையாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, திருவிளையாடல் படம் பாத்தீங்கன்னா தெரியும்ல, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா, மனம் இல்லையா அப்படின்னா, மனம்லாம் ஒன்றும் இருக்காது. கூந்தலுக்கு ஏதாவது மனம் இருக்கா? இல்லை. நம்மளா போட்டு ஆயில் போட்டு சேக்காய் போட்டுலாம் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். 4 நாள் எல்லாம் விட்டுருங்க பார்க்கலாம், ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. அதனால தேகம் வந்து பாத்தீங்கன்னா நிந்தனைக்குரியது. தேகம் நிந்தனைக்குரியது. கொஞ்சம் கூட அபிமானம் வைக்க வேணாம். முதல்ல மற்ற தேகத்துல அபிமானம் இல்லாம போறது பத்தி ஃபர்ஸ்ட் தான் தேகத்துல அபிமானம் இல்லாம போகணும். அதனாலதான் நான் சொன்னேன்ல, கீதால வந்து இதுல விவேகசுடாமணியில வந்து ஒரு முக்கியமான ஸ்லோகம் ஒன்று சொல்லியிருக்கேன். என்ன ஸ்லோகம் தெரியுங்களா? லோகானு வர்த்தனம் தெக்துவா. 2வது அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேகானு வர்த்தனம் தெக்துவா. தேகத்தோட அனுவிருத்தி ஆகக்கூடாது, சேர்ந்து போகக்கூடாது. இது எப்படியாவது இதை தொலைக்கணும் அப்படின்னு வரணும். இதுல அட்டாச்மெண்ட் வந்துருச்சு. என் கண்ணு ரொம்ப நல்லா இருக்குல்ல, என் காது ரொம்ப நல்லா இருக்குல்ல, மண்ணாங்கட்டி புண்ணாக்கு, என் தேகம் நல்லா இருக்குல்ல, என் ஸ்கின் ரொம்ப நல்ல ஸ்கின் இல்லை அப்படின்னு நான் துக்கம் கொடுக்கும் இதெல்லாம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கருவளையம், என்னஜி கருவளையம் விழுந்துருச்சு அப்படின்னு யாராவது கேட்டா போதும், கருப்பாயிடுச்சா அப்படின்னு கண்ணாடி நம்ம எடுத்து பார்த்து துக்கமாயிடுவோம். என்ன கொஞ்சம் இதெல்லாம் இல்லை பல இருக்க, முகம்லாம் சுருங்கிடுச்சா, ஸ்கின்லாம் சுருங்கிடுச்சா, முடி கொட்டிடுச்சா, கலர் ஆயிடுச்சா. அப்ப இந்த தேகம் என்ன பண்ணுது தெரியுங்களா? பிருகதாரண்யத்துக்கு ஒரு அருமையான வார்த்தை கொடுத்துருக்கு. சரீரத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா? பிபேத்சியம். பேரு என்ன பேரு? பிபேத்சியம். பிபேத்சியம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சதா காலமும் நம்மளை பயப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. இந்த தேகம் என்ன பண்ணுது? பிபி, பிரஷரு, சுகரு, அது இது சதா காலமும் ஒழுகிட்டு இருக்கு. சதா காலமும் பயப்படுத்திக்கிட்டே இருக்கு. நமக்கு எப்போ போயிடுமோ அப்படின்னு பயப்படுத்திக்கிட்டே இருக்கு. பிபேத்சியம். அதனால எவ்வித காரணம் கொண்டாவது இனிமே குளிக்கும் போது என்ன பண்ணணும்? காலையில ரொம்ப கான்சியஸா என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட சுவாமி ரொம்ப மோசமாலாம் சொன்னார். யூரின் எடுத்து வந்து ஸ்மெல் பண்ணி பாருன்னு. யூரின் எடுத்து ஸ்மெல் பண்ணி பாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தோட தேகத்தை வந்து சம்பந்தப்படணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா? ஒரு ஸ்திரீயோட தேகம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா மனசுல? அப்படின்னா வரவே வராது. அப்ப பிரம்மச்சரியத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா, தேகத்துல வைராக்கியம் வரணும்னா, சௌச்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம்.